ஹலோ ஆல் வணக்கம். டிசி வர்சஸ் கேகேஆர் அட் வைசாக். இதே வைசாக்ல சிஎஸ்கே ஓட ஓட வரட்டான்னு வாயில வந்துச்சு. ஆனால் சிஎஸ்கேங்கிறதுனால மனசு கேட்கல. போயிடா சிஎஸ்கேவை ஜெயிச்சாங்க. டிசி அந்த டிசிக்கும் கேகேஆர் செமையா இன்னும் தோக்கவே இல்லை. 2 out of 2 வின் பண்ணியிருக்க அந்த கேகேஆர் வர்சஸ் டிசி அட் வைசாக்ல 7:30 மேட்ச். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஸோ என்ன சொல்றது? அதாவது டிசிஎஸ் ப்ரூவ்ட் எவ்ரி ஒன் ராங். இட் இஸ் அ குட் சைன். மும்பை இஸ் ஒன்லி டீம் வின்லெஸ் நவ். மும்பை இஸ் ஒன்லி டீம் வின்லெஸ் நவ். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இப்போ கேகேஆர் அங்கே போயிருக்காங்க. இந்த மேட்சையும் டிசி ஜெயிச்சாங்கன்னா டோர்னமெண்ட் இப்படி ரெண்டு கதவா பொழந்துரும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன சொன்னோம்? ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 179, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 170 அப்படின்னு சொன்னோம். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 206 for 4, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 173 for 6, ஹையஸ்ட் சேஸ் ஒன்லி 173. ஆர்பிஎஸ் வர்சஸ் பிபிகேஎஸ் அந்த தோனி பாய் ஆடின ஒரு கிரேட் இன்னிங்ஸ். இப்ப நம்ம என்ன சொல்றோம் பேட்டர்ன்? ஃபர்ஸ்ட் 185 இங்க அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்துட்டு 191 அடிச்சுட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 55 for 2 பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் வரணும் அப்படின்னு சொன்னோம். டிசி 62 for no loss, சிஎஸ்கே 32 for 2, 30 ரன் டிஃபரன்ஸ். 7 to 10ல 10 ஓவருக்கு அப்புறம் 85 for 2 இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். டிசி 95 for 1 அஹெட், சிஎஸ்கே 75 for 2 கொஞ்சம் அப்படி பிடிச்சி வந்தாங்க. 15 ஓவர்ஸுக்கு அப்புறம் 130 for 3 இருக்கணும், 7 விக்கெட் வச்சுக்கணும்னா டிசி 134 for 4, 4 ரன் மேல ஒரு விக்கெட் கூட விட்டாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 113 for 5, கடைசி 5 ஓவர்ல 55 for 5 தான் ஆவரேஜா வரும்னு சொன்னோம். டிசி 57 for 1, சிஎஸ்கே 58 for 3. மேட்ச் எங்க போச்சுன்னா, ஒன் திங் வி ஸ்போக் அபவுட் வெரி கிளியர்லி இஸ் இந்த 11 to 15ல நிறைய விக்கெட்ஸ் விழும். 11 to 15ல 95 for 1 இருந்த டிசி 39 for 3, 75 for 2 இருந்த சிஎஸ்கே 38 for 3. அதாவது இங்க நீங்க எப்படி இது பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஒரு மொமெண்டம் கிடைச்சு 7 to 10 அப்படியே 8 and over, 11 to 15 அப்படியே 8 and half, 9 and over, கடைசியில அடிக்கணும் 7 விக்கெட் வச்சுன்னு அந்த டெம்ப்ளேட்டை டிசி கரெக்டா பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கேவோட பவர் பிளே கில்ட் தம். அதனாலதான் போச்சு. இப்ப திருப்பியும் சொல்றேன், இங்க வந்து டியூ வரல அப்படின்னா யூ ஹாவ் டு பேட் ஃபர்ஸ்ட் ஃபார் சிம்பிள் ரீசன். சிஎம்எஸ் எக்கானமி 8.14, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 8.64. அது லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம். ஜடேஜா வென்ட் ஃபார் 43 in 4 overs. சிஎம்எஸோட ஸ்ட்ரைக் ரேட் 21.3, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 21.7. அப்படிங்கும் போது ஸ்பின்னர் ஷுட் பிளே த சப்போர்ட் ரோல் இயர். ஸோ இப்போ கேகேஆரோட பிளேயிங் லெவல் எப்படி போகும்னா, தே ஆர் கோயிங் டு கண்டினியூ தி எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் சுனில் நரேன் தேங்க்ஸ் டு ஆர்சிபி. நக்கல்யா அவனுக்கு. ஸோ சால்ட் அண்ட் நரேன் இன் ஓபன், ஃபாலோட் பை வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ஆண்ட்ரி ரசல், அனுகுல் ராய், ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சிவி. அவங்களோட சப்ஸ்டியூட் தெரியல நிதிஷ் ராணா ஃபிட்டா இருக்காரா அப்படின்னு. நிதிஷ் ராணா ஃபிட்டானா நிதிஷ் ராணா அந்த பிளேஸுக்கு வருவாரு, இல்லைன்னா அந்த அங்கிரிஷ் ரகுவன்ஷி அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் இருக்காரு. அவர் வந்து சூப்பரா விளையாடுறாரு. பிராக்டிஸ் மேட்ச் நான் பார்த்தேன். எக்ஸலன்ட் பிளேயரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அனுகுல் ராய், வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய் கேன் ஆல்சோ பேட். அதுக்கப்புறம் சுனில் நரேனுங்கும் போது இந்த பிச்சு பர்டிகுலர்லி when you see spinners don't really pick up wicketsன்றதுல I don't see the need of சுயா சர்மா ஏன்றதுனால இதுதான் ஒரே இது. நிதிஷ் ராணா ஃபிட்டானா அவரு, இல்லைன்னா இந்த ரகுவன்ஷி வந்துருவாரு. வேற எதுவுமே இவங்க சேஞ்ச் பண்ற மாதிரி தெரியல. The greatest thing for them is Stark has gone for 100 runs in 8 overs without picking a wicket and is due to perform. இப்ப டிசி பாத்தீங்கன்னா எனக்கு அதான் பயமா இருக்கு. இந்த டிசி ஆர்சிபி தான் ரொம்ப, எஸ்ஆர்ஹெச் தான் ரொம்ப பயமா இருக்கும் மேனேஜ்மெண்ட். திடீர்னு நாளைக்கு பிருத்திவி ஷா டிரா பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரே பயமா இருக்கு. குல்தீப் யாதவ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட் அண்ட் வில் டேக் இஸ் பிளேயிங் 11. அதனால வந்துட்டு வார்னர் வில் ஸ்டார்ட் வித் பிருத்திவி ஷா, நம்பர் 3 பண்ட், ஃபாலோட் பை மிச் மார்ஷ். அதுக்கப்புறம் வந்து இப்ப ஸ்டப்ஸா ஹோப்பா. இப்ப ஹோப் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு அவர் நம்பர் 5ல ஹோப் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் 6 வருவாரு. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணும், ஹோப் ஸ்டில் நாட் ரெக்கவர்ட் ஃப்ரம் பேக் ஸ்பாசம்ஸ் அப்படின்னா அக்ஷர் பட்டேல 5 இறக்கிட்டு ஸ்டப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஃபினிஷர் ரோல் கொடுக்கணும். ஃபாலோட் பை அபிஷேக் போரல் who can also hit the long balls, and then இஷாந்த் சர்மா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஹென்ரிக் நார்கே. இவங்களோட இம்பாக்ட் சப் will be கலீல் அஹமத். இப்ப ஒருவேளை குல்தீப் வந்து இன்ஜுரி அப்படின்னா கலீல் அஹமத் உள்ள வந்துட்டு அந்த ரசிக் சலாம் will be the impact sub. இங்க சொல்லிட்டு அந்த 6 ஓவர்ல 55 ரன் எடுத்த உடனே எடுத்துன்னு வரதுக்கு அந்த பிளம்பாயன்ஸ் யாருக்கு இருக்கு?
வார்னர் இஸ் கோயிங் டு டேக் த கேம் த்ரூ. பிருத்திவிஷா இஸ் கோயிங் டு கம் அண்ட் அட்டாக். பண்ணிட்டு மெதுவா அந்த பழைய பன்னீர்செல்வமும் வர்றாரு. மார்ஷ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி சமன் ஹூ பிளேஸ் அட்டாக்கிங் ஷாட்ஸ் as well. அங்க பாத்தீங்கன்னா சால்ட் எல்லா பாலையும் அடிக்க போறாரு, என்ன ஆகும்னு தெரியாது. சுனில் நரேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டூ ஆர் டை, பாக்கியம் இல்லைன்னா லேகியம். வெங்கடேஷ் ஐயர் பெருசா இன்னும் ஃபார்முக்கு வரல. ஷ்ரேயஸ் ஐயர் இஸ் கெட்டிங் பேக் டு ஃபார்ம்ன்ற போது நாட் மச் டு சூஸ் பிட்வீன் போத் த சைட்ஸ் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் டெப்த்ன்னு பாத்தீங்கன்னா இதர் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டப்ஸ் ஆர் ஹோப், அக்ஷர் பட்டேல் அண்ட் அபிஷேக் போரல். இங்க பாத்தீங்கன்னா ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ஆண்ட்ரி ரசல், அனுகுல் ராய் அப்படின்றதுனால அந்த எட்ஜ், அந்த டெப்த் ஆஃப் பேட்டிங். ஆல்சோ தேவ் காட் ஒன் ஆஃப் ராணா ஆர் ரகுவன்ஷி டு கம் அஸ் அ இம்பாக்ட் சப் அப்படிங்கும் போது அந்த டெத் ஓவர்ஸ்ல ப்ராப்பர் பண்ற அந்த கெப்பாசிட்டி கேகேஆருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அந்த ஒரே ஒரு தியரி தான், இங்க ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ்டா இல்ல, 3 போலர் அந்த 30 ஆர் லெஸ் கொடுக்கறதுக்கு இங்க யார் இருக்காங்க? ஸ்டார்க் இப்ப ஃபார்ம்ல இல்ல. சுனில் நரேன் ஒரு பேங்க் 4 ஓவர்ல 30 ரன் கொடுத்துருவாரு. ரசல் இஸ் bowling extremely well. The Anukul Roy is also got the capacity to do that. Varun CV is struggling. இங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்கி இஸ் ஸ்ட்ரகிளிங். முகேஷ் குமார் எஸ் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. குல்தீப் ஆனா எஸ் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அக்ஷர் பட்டேலுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும்போது இதுலயும் பெருசா எட்ஜ் கிடையாது. Just because of the batting depth what they've got, where the teams are matched evenly, KKR will go with a slender edge of 51-49. இல்ல பீடா, இந்த தடவை வைசாக்ல எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க டிசின்னு சொல்றீங்களா, இல்ல KKR ஹெத்தாயார் ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கேகேஆர் ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் தான் தோணுது பீடா. 3-0 அப்படின்னு ஜெயிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் தட் நோட், ஃபேண்டசி பிக்ஸ் உங்களோட என்னென்ன? வியூவர்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபேண்டசி பிக்ஸ் இன்னும் அதிகமாக நம்ம கொடுக்கணும்னா. ஸோ உங்களுடைய சாய்ஸஸ் என்னென்ன? நான் 6 கொடுக்க போறேன், நீங்க 5 கொடுங்க. நீங்க 2 கொடுத்தே அதுல மேன் ஆஃப் த மேட்ச் வந்துருது, நீங்க 5 கொடுக்க போறீங்க. இப்ப நான் 6 கொடுக்குறேன் ஆஸ் பர் த ரிக்வெஸ்ட். ஷ்ரேயஸ் ஐயர், பிலிப் சால்ட், ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், ஆண்ட்ரி ரசல் அண்ட் சுனில் நரேன். ஒன் ரீசன் சுனில் நரேன் ஓபன் பண்ண போறாரு. எவ்வளவு வந்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி த ஆடட் அட்வான்டேஜ் as far as points is concerned. அந்த 4 ஓவர் அவர் 50 ரன்னே கொடுத்தாலும் அவர் 4 ஓவர் கண்டிப்பா போடுவாரு. இப்ப ரசல் has been bowling extremely well. அதுக்கப்புறம் பேட்டிங்கும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. டுவல் டியூட்டி பிளேயர். அக்ஷர் பட்டேல் இஸ் ஆல்சோ someone going to bowl 4 overs, if not 2 or 3 wickets. ஒரு விக்கெட் எடுப்பாரு. எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் டு பேட் அட் நம்பர் 6. அவரையும் எடுங்க. ஷ்ரேயஸ் ஐயர் செம ஃபார்ம்ல இருக்காரு. He has to really prove a point or two to get into the T20 World Cup side. அவரை எடுங்க. பண்ட் வந்து ஒரு டிட்டர்மைண்டா ஆடுறாரு, 2 மேட்சா அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அவரே எடுங்க. Phil Salt is one of the most destructive, dangerous batsmen. 8 ஓவர் ஆடிட்டார்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸே வந்துடும். என்னோட 6 பிக்கு ஷ்ரேயஸ் ஐயர், Phil Salt, ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், ஆண்ட்ரி ரசல் அண்ட் சுனில் நரேன். அதை விடுங்க, இப்ப ஜோடியை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த 5 பிளேயர் நீங்க சொல்லுங்க. 5 நீங்க டேவிட் வார்னர் சொல்ல. டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா, அப்படியே மிச்சி மார்ஷ், அந்த 3 பேர் அப்படியே எடுத்துட்டா 2 பேர் அதில் அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் மிச்சி மார்ஷ் போலிங் வேற போடுறாரு, ஓசி ஏதாவது கிடைக்கும். கலீல் வந்துட்டாருன்னா, கலீல் ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ கலீல் கண்டிப்பாக விடக்கூடாது. ஸோ மார்ஷ், ஷா, டேவிட் வார்னர், கலீல். அந்த பக்கம் நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. எனக்கு என்னமோ ஸ்டார்க்கு நாளைக்கு 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ கிடைக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஸ்டார்க்கை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஸோ இதுதான் என்னுடைய 5 பிக்ஸ். ஸோ வித் தட் நம்ம வியூவர்ஸோடைய ஆசையை நிறைவேற்றிட்டோம். 11 சொல்லிட்டோம். பட் தென் திஸ் இஸ் ஜஸ்ட் அவர் ஒப்பீனியன். நீங்க வந்து யூ கேன் திங்க் அப்ராப்ரியேட்லி அண்ட் சூஸ் யுவர் 11. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? அதுதான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு டெல்லிக்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு. இப்போ 2 மேட்சுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய அடி வாங்கலைனாலும் அன்பார்ச்சுனேட்லி they lost both the matches, and beating a team like champion team like CSK would have given them lot of confidence. And Dhoni வந்து இந்த மார்ஜினை குறைச்சாரு, பட் they were dominating right from the beginning. எல்லா ஃபேஸ்லயும் அவங்க ஹேடா இருந்தாங்க. அது காம்ப்ரிஹென்சிவ் வின்ன்றதால இன்னொரு பேட்ச் ஜெயிச்சா they are going to believe that they can make it to the playoffs. இப்ப திருப்பி அவங்க ஹோம்ல வந்து தோத்தாங்க. ராஜஸ்தான் 3-3 ஜெயிச்சிருக்காங்க. KKR 3-3 ஜெயிச்சிருக்காங்க. இப்ப சிஎஸ்கேவும் அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் 4-3 போது இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். இவங்களும் வந்து
4 மேட்ச் ஆடி 3 தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி 4 மேட்ச் ஆடி 3 தோத்துருக்காங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் அப்படியே இந்த ஒரு 4 டீம் கீழே போயிட்டுன்றதுனால இட்ஸ் டிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ் டு ரியலி டர்ன் த டேபிள் அரௌண்ட்ன்றதுனால இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசி அண்ட் தே கேன் ஆல்சோ செட் அ ஃபோர்ட்ரஸ் அட் ஹோம் இஃப் தே கேன் பீட் 2 டீம்ஸ். யோசிச்சு பாருங்க, சென்னை வரும்போது they were unbeaten, they have beaten them. Kolkata is coming there now, they are unbeaten. If they beat them, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏறி அடி கபில எவன் வந்தாலும் பார்த்தலான்ற கான்ஃபிடன்ஸ் வந்துருன்றதுனால it is more important for DC to really step up and create a fortress at home, which we hopefully we feel, even though we are given the edge for KKR, we won't mind DC winning and making the tournament much more interesting until we come back and entertain you for yet another episode for IPL preview and review. Thanks a lot and bye bye.